ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கிடச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சோனியோட ஃப்ளாப்பி டிரைவ் தான். எஸ், சோனியோட விண்டேஜான ஃப்ளாப்பி டிரைவ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஃப்ளாப்பி டிரைவ்னா நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது இல்லையா? ஃப்ளாப்பி டிஸ்க் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை ரீட் பண்ணுறதுக்கான ஒரு ரீடர் தான் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா டிவிடி மாதிரி தான் நம்ம இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான டேட்டா பேஸ் இருக்கும். சூப்பரானது. அப்போ கொடிகட்டி பறந்த எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் யூஸ் பண்ணது இதுதான். ஃப்ளாப்பி டிஸ்கை உள்ளே போடுவாங்க, ப்ரோக்ராம் என்டர் பண்ணுவாங்க, இல்லை ப்ரோக்ராமை ரீட் பண்ணுறதாகட்டும், இல்லை ஒரு பெரிய கம்பெனியோட மொத்த ஜாதகமே ஒரு ஃப்ளாப்பிக்குள்ளே வந்து அடக்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ இது யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. விண்டேஜ் கம்ப்யூட்டர் நம்ம பில்ட் பண்ணுறனால நம்ம வந்து இதை வந்து இப்போ ஜங்க்யார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையாங்கிறது இனிமேல் பிரித்து பார்த்தா தான் தெரியும். ஒர்க் ஆகலைனாலும் இதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து பண்ணி ஆகணும். ஏன்னா விண்டேஜான கம்ப்யூட்டர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தணும். இதை வந்து அன்ரிவீல் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதே மாதிரி இப்போ விண்டேஜான கம்ப்யூட்டர் பில்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோக்கான ஒரு முன்னோட்டம் தான் இது. இந்த மாதிரி ஃப்ளாப்பி டிஸ்கை நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்போவுமே விண்டேஜான கம்ப்யூட்டர்ஸில் பாட்டமில் இருந்தால் ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஏன்னா சர்வீஸ் பர்சன்ஸ் வந்து ரொம்ப வகையான மெனக்கடலை எடுக்கக்கூடாதுக்காக பாட்டமில் எல்லா சிப்ஸையும் செட் பண்ணியிருப்பாங்க. அதனால் பாட்டம்லேருந்து ரிமூவ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. இன்டர்னலாக ஏதாவது பிரச்சனை வந்தால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்காகவே பாட்டமில் ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் இருக்க சிப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இப்போ இல்லை, 2000களில் சொல்கிறேன். அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிப் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ டாப் பாட்டம் வந்து ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். பாட்டம் ரிமூவ் பண்ணால் தான் டாப் ரிமூவ் ஆகும். அந்த மாதிரி கிளிக் டவுன் மெக்கானிசம் வச்சுருப்பாங்க. ஸோ இதை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டாக இருக்குது. 25 வருஷம் குப்பை எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். எல்லாத்தையும் வந்து டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கேனர். இதுதான் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாப்பியை வந்து ரீட் பண்ண ஆரம்பிக்கும். ஃப்ளாப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயும் ஒரு மினி டிஸ்க் தான் இருக்கும். அதை பற்றி ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். ஸோ அதுலேருந்து இது ரீட் பண்ணி கரெக்டாக வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணும். ப்ரோக்ராம் ஆகட்டும், கோடிங் ஆகட்டும், அப்போ இருந்த லேர்னர்ஸ் எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எங்கள்கிட்டையுமே ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் இருந்துச்சு. பட் அதை வந்து நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் நானே அதை உடைச்சிட்டேன். ஸோ அதுதான். இதுக்குள்ள தான் ஃப்ளாப்பி இன்செர்ட் பண்ணிடணும். இது எக்ஸிட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டனை அமுத்தி நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸிட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஒரு கூலஸ்ட்டான ப்ராடக்ட்னு சொல்லலாம். இந்த ஒரு மோட்டரில் இருந்தால் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் ஃப்ளாப்பி இன்செர்ட் பண்ணுறதாகட்டும், எக்ஸ்கேல் பண்ணுறதாகட்டும், எல்லாமே இதில் இருந்து தான். இதை முழுக்க முழுக்க ரீட் பண்ணி ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த வகையான சிப்செட் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம், இதுக்குள்ளே கோல்டும் இருக்குது. எஸ், இதுக்குள்ளே கோல்டும் இருக்குது. ஒருவேளை விண்டேஜ் கம்ப்யூட்டர் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நம்மளோட அடுத்த டார்கெட் இதுக்குள்ளேருந்து கோல்டு எடுக்கிறது தான். எதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சீக்கிரமாகவே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே வந்திருக்க எல்லாத்துக்குமே சில பேருக்கு தெரியும். இந்த விண்டேஜான கம்ப்யூட்டருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது. அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் போடலாம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிக்கோங்கன்னா சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.